ஹாய்ங்க, இந்த மாடல் இன்ஸ்டாவில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இப்போ ரீசெண்டாக வந்து இது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ கொடுத்து மற்ற ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் மீஷோலேருந்து இந்த லேஸுமே வந்து ஆர்டர் போட்டு இந்த ரெஃபரன்ஸ் பிக் கொடுத்து இதே மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த க்ரீன் ஃபேப்ரிக் மட்டும் நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க கேட்ட மாதிரியே எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக டர்ன் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் கலர் காம்பினேஷன் கூட கிளைண்ட்டு தான் சொன்னாங்க, எனக்கு இதுக்கு வந்து இந்த க்ரீன் மாதிரி வேணும், ஒரு பேஸ்டல் க்ரீன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க கேட்ட மாதிரியே எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. க்ரீன் ஃபேப்ரிக்ஸ் மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுத்து அண்ட் நெக்கெல்லாம் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் ஷால்லையுமே எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க கிளைண்ட்டே சொல்லி ரொம்ப சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் அது வந்து அவங்களோட பர்த்டேக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ரொம்ப சூப்பராக டர்ன் அவுட் ஆயிருந்துச்சு. கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது லைட் பிங்க் கிடையாது, ஒரு லைட் பர்பிள் மாதிரி ஒரு கலர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இப்போ ரீசெண்டாக இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களான்னு எனக்கு நிறையா பேர் இது டிஎம்ஸில் வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபோட்டோஸும் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் உட்கார மாதிரி தான் ஃபோட்டோஸ் இருந்துச்சு, பட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்ட மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லி ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கஸ்டமைஸ் பண்ணால் மறக்காம டிஎம் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.